புதுயுகம் தொலைக்காட்சி மற்றும் புளியங்குடி தாமஸ் மருத்துவமனை இணைந்து வழங்கும் ரன் ஃபார் ஹெல்த் விழிப்புணர்வு தென்காசி மாரத்தான் 2026. நாள் ஜூன் 28 ஞாயிற்றுக்கிழமை. இடம் ITI முக்குரோடு தென்காசி. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். எவ்வளோதான் ப்ரஷ் பண்ணாலும் வாயில் ஒரு துர்நாற்றம் இருக்குது அப்படின்னா நம்மளால் தன்னம்பிக்கையோட யார்கிட்டையுமே பேச முடியாது. ஸோ யார்கிட்டயாவது பேசும்போது அந்த ஒரு நொடி ஒரு ஸ்டெப் நம்ம பேக்கில் வந்தோம் அப்படின்னாலே நமக்கே அந்த மன அழுத்தம் உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். வாய் துர்நாற்றம் அப்படிங்கிறது 50% நம்முடைய குடல் சார்ந்த ஒரு பிரச்சனையாகவும் இருக்குது. சில சமயங்களில் கல்லீரலோ இல்லை நம்ம சைனஸ் ஏரியாக்கள்லையோ ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குன்னா அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அறிகுறியாக தான் இருக்குது. ஸோ அதை நம்ம ஒரு ஹைஜீன் பிரச்சனை மாதிரி நம்ம யோசிக்காமல் உடம்புக்குள்ளே வேறு என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி அதற்கேற்ற மாதிரியான சிகிச்சை முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தொடர்ந்து உண்டாகக்கூடிய இந்த வாய் துர்நாற்றத்தை நிரந்தரமாக நம்ம சரி செஞ்சுக்கலாம். ஸோ வாய் பகுதிகளில் பாக்டீரியாசிஸ் இருக்கும். இது வாலடைல் சல்ஃபர் காம்பவுண்ட் அப்படிங்கிற ஒரு கேஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த கேஸ் நம்ம வாய் கொப்பளிக்கிறதுனாலையோ இல்லை ப்ரஷ் பண்ணுறதுனாலையோ போகிறது இல்லை. ஸோ அதை கரெக்டாக நம்ம பாக்டீரியாவை வெளியேற்றுறதுக்கான முயற்சிகளை ஃபாலோ பண்ணால் தான் நமக்கு அந்த வாய் துர்நாற்றம் அப்படிங்கிறது குறையும். ஸோ ஏன் வாய் துர்நாற்றம் வருது? முதல் விஷயம், நம்ம குடலில் இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாஸோட அளவு அதிகமாகிடுச்சு அப்படின்னா அதுதான் நிறைய இந்த சல்ஃபர் காம்பவுண்ட்ஸை நமக்கு அதிகமாக உற்பத்தி பண்ணும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சமயங்களில் காலை வேளைகளில் எழுந்திருக்கும் பொழுது நமக்கு வாய் துர்நாற்றம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாசஸ் வைரஸ்னால தான் உங்களுக்கு வாய் துர்நாற்றம் வரும் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்கள் தூங்கி எழுந்திருக்கும் போது நாக்கில் மாவு மாதிரி படிஞ்சிருக்கும். சாப்பிட்டோன்னே வயிறு உபுசம் இருக்கும். சரியான முறையில் உங்களுக்கு செரிமானம் நடக்காது. இந்த அறிகுறிகள்லாம் இருக்குது அப்படின்னா குடலில் இருக்கக்கூடிய கெட்ட கிருமிகளால் தான் உங்களுக்கு வாய் துர்நாற்றம் வருது அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ரெண்டாவது விஷயம், கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஃபஸ்ட்டு அறிகுறியாக வர்றது வாய் துர்நாற்றம் தான். அதுக்கப்புறமா தான் கல்லீரலோட என்சைம்ஸ் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். ஏன்னா கல்லீரல் செயல்திறன் கம்மியாகுது அப்படின்னா அமோனியா, கந்தகம் இது எல்லாத்தையுமே அதனால் முறையாக வெளியேற்ற முடியாது. அதனால் சுவாசத்தின் மூலமாக அது வெளியேற்றும். ஸோ கல்லீரல் பாதிப்பு அடையக்கூடிய நபர்களுக்கு சரியான இரவு தூக்கம் இருக்காது. ஸோ அவங்களுக்கு அந்த வாய் துர்நாற்றம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இனிப்பான ஒரு ஸ்மெல்லையோ இல்லை இப்போ நம்ம நெயில் பாலிஷை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு தின்னர்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரியான ஸ்மெல்ல இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா கல்லீரலோட செயல்திறன் பாதிக்கப்பட்டு உங்களுக்கு வாய் துர்நாற்றம் வந்திருக்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கலாம். மூணாவது விஷயம், நிறைய பேருக்கு மெயினாக இந்த சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வாய் துர்நாற்றம் வரும். அவங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு வாயில் உமிழ்நீர் கரெக்டாக சுரக்காது. அந்த உமிழ்நீருங்கிறது நேச்சுரலாக நம்மளோட வாயை சுத்தமாக வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த உமிழ்நீர் கம்மியாயிடுச்சு அப்படின்னா பாக்டீரியாக்களோட எண்ணிக்கை அங்கே அதிகமாகிடும். ஸோ அது இந்த வாலடைல் சல்ஃபர் காம்பவுண்ட்ஸை உருவாக்குறதுனால வாயில் உலர்தன்மை இருக்கிறதுனாலே உங்களுக்கு வாய் துர்நாற்றம் வரும். ஸோ சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு, தைராய்டுனால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கும் இந்த வாய் துர்நாற்றம் வாயில் உலர்ந்து போகக்கூடிய தன்மையினால் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நாலாவதாக, சைனோசைட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகள் ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னா அந்த சைனோசைட்டிஸில் சில பேருக்கு போஸ்ட் நேசல் ட்ரிப் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது அவங்களோட வாயோட உள்பகுதியில் தொடர்ந்து அந்த தண்ணி சொட்டுற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ அது பாக்டீரியாக்களை அதிகமாக வளர வைக்கும். அப்படிப்பட்ட நிலைகளையும் உங்களுக்கு வாய் துர்நாற்றம் இருக்கலாம். ஸோ தொடர்ந்து உங்களுக்கு மூக்கடைப்பு இருக்குது, தலைவலி இருக்குது, அடிக்கடி தும்மல் மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, நாக்கு பின்னாடி ஏதோ ஒன்று சொட்டுற மாதிரி இருக்குது, தண்ணி சொட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னா அது கூட உங்களுக்கு வாய் துர்நாற்றம் இருக்குது அப்படின்னா இது சைனோசைட்டிஸ்னால் வரக்கூடிய ஒரு வாய் துர்நாற்றம் அப்படிங்கிறத நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பல்லெல்லாம் ஆரோக்கியமாக தான் இருக்கும், ஆனால் ஈறுகள் நல்லா பஞ்சு மாதிரி மாறிடும். நிறைய சர்க்கரை வியாதினால் பாதிக்க
பாதிக்கப்பட்டவங்களுக்கு, வைட்டமின் சி சத்து குறைபாடு இருக்கிறவங்களுக்கும் அவங்களுடைய பல் ஈறுகள் வந்து பாதிக்கப்பட்டு பல்லுக்கும் ஈருக்கும் இடையில வந்து ஒரு கேப் வந்து ஃபார்ம் ஆகிடும். அப்போது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு துணுக்குகள் போய் அங்கே சேர ஆரம்பிக்கும் போது ஈஸியாக வந்து கிருமிகளோட வளர்ச்சி அதிகமாகும். இதனாலையும் உங்களுக்கு வாய் துர்நாற்றம் வந்து வரலாம். ஸோ வாய் துர்நாற்றம் அப்படிங்கிறது உங்கள் குடலில் இருக்கக்கூடிய புண்ணு, அல்சர் மாதிரியான பிரச்சனைகள், குடலில் கிருமிகள் வந்து சரியாக இல்லாத ஒரு நிலை, கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள், சைனோசைட்டிஸ் மாதிரியான விஷயங்கள், வாய் வந்து உலர்ந்து போகக்கூடிய ஒரு நிலை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளோட ஒரு அறிகுறியாக வந்து இருக்கும். ஸோ வெறும் நீங்கள் ப்ரஷ் பண்ணுறது மட்டும் இதற்கு வந்து பத்தாது. அது இல்லாமல் வாயில் இருக்கக்கூடிய பல்லில் வந்து ஏதாவது பாதிப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு துர்நாற்றம் வந்து வரலாம். ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம்? முதல்ல உங்களுக்கு எதனால் வந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ரெண்டாவது, ரெகுலராகவே ஆயில் புல்லிங் வந்து நீங்கள் பண்ணலாம். காலையில் நீங்கள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயோ இல்லை தேங்காய் எண்ணெயோ வச்சு ஆயில் புல்லிங் வந்து பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த வாயில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே வந்து வெளியாகும். அதே மாதிரி பல் ஈறுகளும் வந்து கொஞ்சம் பலப்பட ஆரம்பிக்கும். இந்த கிருமிகள் எல்லாமே தண்ணீர் மட்டும் வச்சு நம்ம கொப்பளிக்கிறதுனால வெளியேறது இல்லை. ஏன்னா அந்த கிருமிகளோட வெளிப்பகுதி லேயர் வந்து லிப்பிட் லேயர், அதாவது கொழுப்பான ஒரு லேயரால் ஆயிருக்கும். ஸோ அதனால தான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணும்போது அந்த கிருமிகள் எல்லாமே கொழுப்போடு சேர்ந்து கரைஞ்சி வெளியே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆயில் புல்லிங் பண்ணுறது நல்லது. இல்லைனா இதே இந்த நல்லெண்ணெயை வந்து நீங்கள் திரிஃபலா சூர்ணம் சேர்த்து வெயிலில் ஒரு 4 நாள் வந்து வச்சுடுங்க. அதுக்கப்புறமா அந்த எண்ணெயை வடிகட்டி அந்த எண்ணெயை வச்சு நீங்கள் வாய் கொப்பளிக்கும் பொழுது பல் ஈறுகளில் உண்டாகக்கூடிய பிரச்சனை, வாயில் உண்டாகக்கூடிய புண்கள், வயிற்றில் உண்டாகக்கூடிய புண்கள், இது எல்லாமே வந்து சரியாகும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ரெண்டாவது விஷயம், நீங்கள் திரிஃபலா வச்சே வந்து வாய் கொப்பளிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணும் பொழுதும் உங்களுக்கு வாயில் இருக்கக்கூடிய அந்த துர்நாற்றம் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். மூணாவதா, பெருஞ்சீரகம் ஏலக்காய் சேர்ந்து டீ மாதிரி எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா மெல்லலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணும்போது வாயில் உமிழ்நீர் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். அப்போது கிருமிகள் ஆட்டோமேட்டிக்காக வந்து வெளியே போக ஆரம்பிக்கும். இந்த பெருஞ்சீரகத்தில் இருக்கக்கூடிய அனித்தோல் அப்படிங்கிறது கெட்ட பாக்டீரியாக்களை அழிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஏலக்காய் உமிழ்நீர் சுரப்பை வந்து அதிகப்படுத்தும், செரிமான சக்தியும் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அதே போல் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது டாக்டர், அதனால் எனக்கு வந்து வாய் துர்நாற்றம் இருக்குன்னு சொல்கிறவங்க இஞ்சி எலுமிச்சை சாறு இல்லைனா வந்து வெறும் எலுமிச்சை வெதுவெதுப்பான வெந்நீரில் சேர்த்துட்டு தேன் கலந்து காலையில் வந்து எடுத்துக்கலாம். இஞ்சி சாறு வந்து எடுத்துகிட்டு அதை வந்து அப்படியே வச்சிடணும். கீழே வந்து மாவு மாதிரி படியும், அதை நீக்கிட்டு அந்த மேலே இருக்கக்கூடிய ஜூஸ் மட்டும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெதுவெதுப்பான வெந்நீரோட கலந்து தேன் கலந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளும் வந்து இது சரி செய்யும். இப்போ சைனோசைட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் நொச்சி எலுமிச்சையோட இந்த தோல் போட்டு ஆவி பிடிக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு அந்த சைனோசைட்டிஸ் பிரச்சனையை வந்து சரி செய்யும். பட் போஸ்ட் நேசல் ட்ரிப் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் மருத்துவ ஆலோசனை எடுத்துகிட்டு அதற்கேற்ற மாதிரியான சிகிச்சை முறைகளை ஃபாலோ பண்ணும். பட் இந்த எல்லா விதமான பிரச்சனைகளுமே குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியா வைரஸஸ் கூட கனெக்டடாக இருக்கும். ஸோ அதனால் வாய் துர்நாற்றம் இருக்கிறவங்க நீங்கள் டூத் ப்ரஷ்ஷை மாற்றுறது, நிறைய மவுத் வாஷ் மாற்றுறது, இதெல்லாம் விட முக்கியமான விஷயம் உங்கள் குடலை சுத்தம் பண்ணுறது. 7 நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெய் மருந்து சிகிச்சையோ இல்லை ஒரு நாள் குடலை சுத்தம் பண்ணக்கூடிய சிகிச்சை முறைகளையோ ஃபாலோ பண்ணும்போது உங்கள் குடலில் நல்ல பாக்டீரியா வைரஸஸ் வந்து உருவாகும். இதுவே கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளையும் வந்து சரி செய்யும், குடலில் உண்டாகக்கூடிய புண்களையும் வந்து சரி செய்யும். வாய் துர்நாற்றத்தை வந்து காரணமாக இருக்கக்கூடிய இந்த சர்க்கரை வியாதி, வாய் உலர்ந்து போகக்கூடிய தன்மை, இது எல்லாத்தையுமே வந்து சரி செய்யக்கூடியது ஸோ டீடாக்ஸ் மெத்தட். ஸோ ஒரு முறை டீடாக்ஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாய் துர்நாற்றத்தை வந்து சரி செய்ய முடியும். ஸோ இன்றைக்கி தன்னம்பிக்கையை குறைக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை வாய் துர்நாற்றம். ஸோ வாய் துர்நாற்றம்னு சொல்லணும்னா எல்லாரும் வந்து ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ப்ரஷ் பண்ணினாலும் வந்து சில பேருக்கு போகாது. அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்த்தோம். ஸோ அதுக்கு டீடாக்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இதை சொல்லுங்கள். இதே போன்று ஒரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.